வணக்கம். நம்ம வாழ்க்கை சில சமயம் பாத்தீங்கன்னா, ரொம்ப குழப்பமா, நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத மாதிரி தோணும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. செய்ய வேண்டிய வேலைகள், சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள்னு எல்லாம் சேர்ந்து நம்மள போட்டு அழுத்தும். இதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம அலச போறது அது மாதிரி ஒரு விஷயத்தை தான். ஸ்ரீ பகவத் ஐயா நமக்கு கொடுத்த ஒரு 10 ரூல்ஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி. உங்க கையில இருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியல் சொல்றபடி இது வெறும் அறிவுரை இல்ல, நம்ம வாழ்க்கையே அடியோடு மாத்தக்கூடிய ஒரு செயல் திட்டம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஆன்மீக தத்துவங்கள் மட்டும் இல்ல. ஓஹோ. இதுல இருக்கிற ஒவ்வொரு விதியும் இன்னைக்கு இருக்கிற நவீன உளவியலோட, அதாவது மாடர்ன் சைக்காலஜியோட நேரடியா தொடர்பு படுத்துற மாதிரி இருக்கு. அப்போ இது வெறும் தத்துவம் இல்ல, நடைமுறைக்கு உதவுற விஷயங்கள்னு சொல்றீங்க. அதேதான். இத ஒரு பாடமா படிக்கிறத விட, நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துக்கும் இது எப்படி பொருந்துதுன்னு பார்க்கறது தான் முக்கியம். இந்த 10 விதிகளையும் ஒரு பயணமா பார்க்கலாம். ஒரு பயணம். ஆமா. முதல்ல நம்மள நாம எப்படி சரி செஞ்சுக்கிறது, அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட எப்படி பழகுறது, கடைசியா இந்த உலகத்தை நாம எப்படி பார்க்கறதுன்னு ஒரு முழுமையான பயணமா இது அமைய போகுது. சூப்பர். அப்போ அந்த பயணத்தோட முதல் அடியே எடுத்து வைப்போம். முதல் விதியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அகத்தில் குழந்தை, புறத்தில் அறிஞன். ம் இது கிட்டத்தட்ட 2 வெவ்வேறு மனுஷனா ஒரே நேரத்துல வாழ சொல்ற மாதிரி இருக்கு. இதை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறது? கரெக்டா கேட்டீங்க. இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம். நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு இன்னர் கிரிட்டிக், ஒரு சுய விமர்சகர் இருப்பான். ஆமா, நீ இத சரியா செய்யல, உன்னால இது முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பான். அதேதான். இந்த முதல் விதி என்ன சொல்லுதுன்னா, அந்த விமர்சகரை முதல்ல வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லுது. உங்க அகம், அதாவது உங்களுடைய உண்மையான நான், அது ஒரு குழந்தை மாதிரி. ஒரு குழந்தை மாதிரி. ஆமா. ஒரு குழந்தைய நாம திட்ட மாட்டோம், அதோட தப்புக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டோம், அத அப்படியே ஏத்துக்குவோம். அதே மாதிரி உங்களை நீங்க எந்த நிபந்தனையும் இல்லாம ஏத்துக்கணும். ம். அரசனால் தவறே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பழைய சட்ட மொழி இருக்கு. கிங் கேன் டூ நோ ராங். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அகமும் அந்த அரசன் மாதிரி தான். அத கேள்வி கேட்க கூடாது. ஓகே, உள்ளுக்குள்ள நம்மள நாமளே ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு புரியுது. ஆனா புறத்தில் அறிஞர்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் நம்ம பொறுப்பு இல்லையா? அருமையான கேள்வி. இங்கதான் அந்த பிரிவினை வருது. உங்களோட இருப்பை, உங்க பீயிங்க ஏத்துக்கோங்க. ஆனா உங்களோட செயல, உங்க டூயிங்க ஒரு அறிஞர் மாதிரி பகுத்தாய்வு செய்யுங்க. உதாரணமா? வராதுன்னு சொல்றது அகத்தை தாக்குறது. அது அந்த குழந்தை மேல கல்லெறியிற மாதிரி. சரி. ஆனா சரி, இந்த தடவை நான் சரியா படிக்கல, எந்த பாடத்துல கவனம் தேவை, அடுத்த முறை எப்படி படிச்சா பாஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறது தான் அறிஞனோட வேலை. ஓ, அப்போ செயல விமர்சிக்கலாம், ஆனா நம்மளையே விமர்சிக்க கூடாது. எக்ஸாக்ட்லி. நம்ம செயல்பாடுகளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா அதுக்காக நம்மள நாமளே வெறுக்க கூடாது. இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாலே பாதி மன அழுத்தம் போயிடும். இது ரொம்ப ஆழமான கருத்து. நம்ம செயலுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு இடைவெளி கொடுக்க சொல்லுது. சரி, நம்மள நாம ஏத்துக்கிட்டோம். ஆனா நம்ம மனசு கடந்த காலத்துல நடந்த தப்புக்கள்லயே போய் மாட்டிக்குதே, அதுக்கு என்ன பண்றது? ஆ, இதுதான் அடுத்த விதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. 2வது விதி, முடிஞ்சத முடித்து விடு. இது ரொம்ப எளிமையா தெரியலாம், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு விஷயம் ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அது முடிஞ்சிடுச்சு. ஆனா நம்ம மனசு என்ன பண்ணும்? அதையே ஒரு தொடர்கதை மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி செஞ்சிருக்கலாமோ, இப்படி பேசியிருக்க கூடாதோன்னு ஒரு டைம் மெஷின்ல ஏறி கடந்த காலத்துக்கே போயிடும். ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா ஏன் அப்படி கடந்த காலத்துல இருந்து வெளியே வரணும்னு இந்த விதி சொல்லுது? சும்மா யோசிச்சுட்டு போறதுல என்ன தப்பு? தப்பு இருக்கு. உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 100 யூனிட் சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பத்தி நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க 5 யூனிட் சக்தியை அதுக்கு செலவு பண்றீங்க. அந்த விஷயத்துல இனிமே மாத்துறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா நம்ம சக்தி மட்டும் வீணாயிட்டே இருக்கு. நம்ம கவனம், நம்ம ஆற்றல்னு எல்லாத்தையும் கடந்த காலத்துக்கு வாடகையா கொடுத்துட்டா, நிகழ்காலத்துல வாழ நமக்கு ஒண்ணுமே மிஞ்சாது. அதனால மனதளவுல ஒரு முழுக்கு போட்டுட்டு, சரி அது முடிஞ்சது, இப்போ அடுத்து என்னன்னு கேட்கணும். ஓகே, கடந்த காலத்தை விட்டாச்சு. இப்போ நிகழ்காலத்துல ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா முடிவு எடுக்கிறதுனாலே பல பேருக்கு ஒரு பயம் வருதே. ஆமா, அத பத்தி தான் 3வது விதி பேசுது. முடிவெடுப்பது வரம் பெறுவதற்கு சமம். இது கேட்கவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆமா, இது வாழ்க்கைய பாக்குற பார்வைய மாத்தக்கூடிய ஒரு விதி. நம்ம ஒரு விஷயத்துல முடிவெடுக்காம தயங்கி நிக்கும்போது நம்ம முன்னாடி எந்த வழியும் இருக்காது, ஒரே குழப்பமா தான் இருக்கும். ஆனா நீங்க நான் இத செய்ய போறேன்னு உறுதியா ஒரு முடிவெடுத்த அந்த நொடி, அது கடவுள்கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்குறதுக்கு சமம்னு இந்த விதி சொல்லுது. அப்போ
அந்த முடிவு தான் நமக்கான பாதையை உருவாக்குமா? ஆமா, முடிவு எடுக்கிற வரைக்கும் பாதை இல்ல, முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பாதையே உருவாகும். ஆனா முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் இது நடக்குமா நடக்காதா, நான் எடுத்தது சரியான முடிவான்னு சந்தேகங்கள் வருமே. அந்த எதிர்மறை எண்ணங்களை என்ன பண்றது? அதுதான் இந்த விதியோட முக்கியமான பகுதி. அந்த சந்தேகங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் ஒரு சாபம்னு சொல்றாங்க. சாபமா? ஆமா, புராண கதைகள்ல தவம் செய்றவங்கள கலைக்க வரும்போது சாபம் கொடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம முடிவுக்கு விரோதமா வர்ற எண்ணங்கள் எல்லாமே நம்மளே நமக்கு கொடுத்துக்கிற சாபம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த சாபத்தை நிராகரிக்கணும். என் முடிவுதான் வரம், இந்த சந்தேகங்கள் எல்லாம் வெறும் மாயேன்னு உறுதியா நிக்கணும். இங்க 3 விதமான தெளிவான முடிவுகள் எடுக்கலான்னு சொல்லப்படுது. என்னென்ன அது? 1, ஒரு செயல செய்யணும்னு முடிவு பண்றது. 2, அத செய்ய வேண்டான்னு முடிவு பண்றது. சரி. 3, இப்போதைக்கு இத பத்தி நான் யோசிக்க போறதில்ல, ஒரு 10 நாள் கழிச்சு பாக்குறேன்னு தள்ளி வைக்கிறது. இந்த 3ல ஏதாவது ஒண்ணுல உறுதியா இருக்கணும். அந்த ஊசலாட்டம் இருக்கவே கூடாது. சரி, ஒரு முடிவை எடுத்தாச்சு. ஆனா எல்லா விஷயமும் நம்ம கையில இல்லையே. நம்ம கட்டுப்பாட்டை மீறி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதை எப்படி கையாள்றது? இதுதான் 4வது விதிக்கு கொண்டு வருது. எட்டியதை எடு, எட்டாததை கொடு. கரெக்ட். நம்ம வாழ்க்கையில 2 விதமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது, அதாவது நம்ம முயற்சி, நம்ம உழைப்பு, நம்ம திட்டமிடல். இதெல்லாம். ஆமா, இதுதான் எட்டியது. இத நாம முழுசா எடுத்து செய்யணும். இன்னொன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாதது. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நாளைக்கு மழை வருமா, நாட்டின் பொருளாதாரம் என்ன ஆகும்? ஆமா, இது மாதிரி விஷயங்கள் எட்டாதது. இத நாம என்ன பண்ணணும்? அதான் கேள்வி. அதை அப்படியே விட்டுறணுமா? விடக்கூடாது, கொடுத்துடணும். யார்கிட்ட? உங்க ஆதாரம் அத முழுமையான மனம், அதாவது டோட்டல் மைண்ட்னு சொல்லுது. இந்த டோட்டல் மைண்டுங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கிற கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி. ஓ, நல்ல உதாரணம். நம்ம சின்ன மனசுல நம்ம லோக்கல் ஹார்ட் டிரைவ்ல இடம் பத்தாதப்ப தீர்க்க முடியாத பெரிய ஃபைல்ஸை நம்ம கிளவுட்ல அப்லோட் பண்ணிடுறோம் இல்லையா? ஆமா, பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் லேசா வேகமா வேலை செய்யும். அந்த மாதிரி நம்ம அறிவுக்கு எட்டாத, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத கவலைகளை அந்த பெரிய சக்திக்கு அனுப்பிட்டா நம்ம மனசு லேசாயிடும். அப்போ நம்மால உடனடியா செய்ய வேண்டிய எட்டிய வேலைகள்ல முழு கவனத்தையும் செலுத்த முடியும். அதேதான், இது ஒரு விதமான ஆழமான நம்பிக்கை. வாவ்! இதுவரைக்கும் பார்த்த 4 விதிகளுமே நம்மளோட உள் உலகத்தை சரி பண்றதுக்கு உதவுது. நம்மளை ஏத்துக்கிறது, கடந்த காலத்தை விடுறது, நிகழ்காலத்துல முடிவெடுக்கிறது, நம்ம சக்திக்கு மீறினதை ஒப்படைக்கிறது. ஆமா, இப்போ நம்ம அகத்தை சரி பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தோட, மத்தவங்களோட நம்ம உறவை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். 5வது விதி, அனைவரையும் நண்பர்களாக கருது. கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில நம்மள ஏமாத்தினவங்கள, நமக்கு துரோகம் செஞ்சவங்கள எப்படி நண்பரா பார்க்க முடியும்? இது கொஞ்சம் நடைமுறைக்கு ஒத்து வராத ஐடியலிசம் மாதிரி தெரியலையா? நீங்க கேக்குறது ரொம்ப யதார்த்தமான கேள்வி. இது உடனே செஞ்சிட முடியற விஷயம் இல்ல. இது ஒரு மனப்பான்மை மாற்றம். ஓகே. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, மத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி பண்றது உங்க வேலை இல்ல. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் என் நண்பர்கள்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். ஏன் அப்படி எடுக்கணும்? உங்க பாதுகாப்புக்காக தான். உங்க ஆதாரம் ஒரு அருமையான உதாரணம் சொல்லுது. நீங்க ஒரு ஜீனியஸ் சாஃப்ட்வேர் என்ஜினியர், ஆனா உங்களை சுத்தி இருக்கிற 9 பேரும் உங்க எதிரிகள். அவங்க எப்போ உங்களை கழுப்பாங்கன்னு தெரியாது. அந்த மனநிலையில நிம்மதியா வேலை செய்யவே முடியாது. ஆமா, உங்க முழு திறமையும் வெளிப்படுமா? நிச்சல முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒருவித பதட்டத்திலேயே இருக்கணும். அதுவே அவங்க நண்பர்களா இருந்தா வேலைத்திறன் பல மடங்கு அதிகமாகும். எனக்கு புரியுது. அதேதான், நம்மளோட இயல்பான குணம் தற்காப்பு, டிஃபென்சிவ். 75 லட்சம் பணத்தோட ரயில்ல போறவருக்கு வசதியான சக பயணி கூட திருட மாதிரி தான் தெரிவார். ஏன்னா அவரோட மனசு தற்காப்பு நிலையில இருக்கு. கரெக்ட். ஆனா எல்லாரும் நண்பர்கள்னு நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது உங்க மனநிலை தற்காப்பு நிலையிலிருந்து சக்தி வாய்ந்த நிலைக்கு, பவர்ஃபுல் ஸ்டேட்க்கு மாறுது. ஓ, நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தீர்மானம் பண்ணும்போது நீங்களே சக்தி வாய்ந்தவரா மாறுறீங்க. யாராவது உங்களுக்கு கெட்டது செஞ்சா கூட, பாவம் என் நண்பருக்கு ஏதோ கஷ்டம், அதான் இப்படி நடந்துக்கிறாருன்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களை பாதிப்புல இருந்து பாதுகாக்கும் ஒரு கவசம் மாதிரி. இது ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட். ஓகே, மத்தவங்களோட உறவை சரி பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட தினசரி செயல்பாடுகள், அதாவது பழக்க வழக்கங்கள். 6வது விதி அத பத்தி தான் பேசுது. நல்ல பழக்கங்களை கூட்டு, தீய பழக்கங்களை குறை. ஆமா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தானே. இதுல என்ன புதுசா இருக்கு? தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நாம் அத செயல்படுத்துறோமா? பழக்கங்கள் ஒரு ஆட்டோ பைலட் மோடு மாதிரி. ஆமா, யோசிக்காமலே செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதேதான்,
இது எனக்கு நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறப்ப நடக்கும். ஒரு எபிசோட் முடிஞ்சதும் அடுத்தது ஆட்டோ ப்ளே ஆகுற மாதிரி நம்ம கெட்ட பழக்கங்களும் ஆட்டோ ப்ளே மோட்ல தான் இயங்குது. அத நாம தான் ஸ்புருகத்தோட நிறுத்தணும். உணர்வோட நிறுத்தணும். ஆமா. இந்த சோர்ஸ்ல சொல்ற சொந்த அனுபவமே ஒரு நல்ல உதாரணம். பேச்சாளர் சின்ன வயசுல ஈறுகளை மசாஜ் செய்யற பழக்கத்தை விட்டுட்டாரு. பல வருஷம் கழிச்சு பல்வலி வந்து பல்ல எடுக்கிற நிலைமை. ஐயோ! ஆனா அந்த பழைய பழக்கத்தை திரும்ப ஆரம்பிச்ச 2 வாரத்துல வலி போய் பல்லும் உறுதியாயிடுச்சு. அப்போ சின்ன நல்ல பழக்கங்கள் கூட பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு சொல்றீங்க? நிச்சயமா. தொடர்ந்து செல்போன் பாக்குறவங்க தினமும் ஒரு 5 நிமிஷம் கண் பயிற்சி செய்யறது ஒரு சின்ன நல்ல பழக்கம். ஆனா அது நீண்ட காலத்துல பெரிய பாதிப்புல இருந்து கண்ணை காப்பாத்தும். சரி. தீய பழக்கங்களை அதையும் ஒரே நாள்ல நிறுத்த முடியாம இருக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு 10 சிகரெட் பிடிக்கிறவர் இன்னைக்கு 9 தான் பிடிப்பேன்னு ஒரு சின்ன குறைப்ப ஆரம்பிக்கலாம். பழக்கங்களோட சக்திய நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அதை உணர்ந்து சிந்தித்தா அதை வடிவமைக்கணும். சரி. வாழ்க்கையில இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. 7வது விதி இத பத்தி ரொம்ப வித்தியாசமா பேசுது. இன்பங்களில் எச்சரிக்கை, துன்பங்களை சாதனையாக்கு. ஆமா. இன்பத்துல ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? அதுதானே நமக்கு வேணும். வேணும்தான். ஆனா இன்பம் ஒரு மறைமுகமான விஷயம். பாய்சன் இன் டிஸ்கைஸ் மாதிரி நம்மள அடிமைப்படுத்திடக்கூடும்னு உங்க ஆதாரம் சொல்லுது. எப்படி? ஒரு சின்ன கேக் துண்ண சாப்பிடுறது இன்பம். ஆனா அந்த இன்பத்திலேயே மூழ்கி தினமும் ஒரு கேக் சாப்பிட்டா அதுவே நோய்க்கு காரணமாகிடும். அதனால இன்பத்தை அனுபவிக்கும் போது ஒருவித விழிப்போட இருக்கணும். ஓகே, புரியுது. ஆனா துன்பம் வரும்போது நம்ம மனநிலை அப்படி உல்டாவா இருக்கணுமா? ஆமா. ஒரு நிமிஷம், துன்பம் வந்தாலே நாம உடைஞ்சு போயிடுறோம். அது எப்படி சாதனையா மாத்துறது? உங்க சோர்ஸ்ல வர்ற அந்த ஊதாரி மகன் கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்பா எதுக்கு தற்கொலை செஞ்சுக்க தூக்கு கயிறு வைக்கணும்? அது ஒரு அற்புதமான உருவகம். அந்த பையன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து சாகுற விலைமைக்கு வர்றான். அந்த கடைசி நொடியில அவனுக்கு உதவ போறது ஒரு தூக்கு கயிறு மாதிரி தான் தெரியுது. அதாவது துன்பத்தோட உச்சம். கரெக்ட். ஆனா அவன் அந்த துன்பத்தை எதிர்கொள்ள துணியும் போது, அதாவது கயித்துல தொங்க முயற்சி பண்ணும்போது அதுவே அவனுக்கு புதையல காட்டுது. இது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு துன்பமும் ஒரு மாறுவேடத்தில் வந்த ஆசீர்வாதம். A blessing in disguise. எல்லா துன்பத்துக்கும் பிறகும் ஒரு புதையல் கேய்க்கும்னு என்ன நிச்சயம்? நல்ல கேள்வி. புதையல்னா தங்கம், வைரம்னு அர்த்தம் இல்ல. அந்த துன்பம் உங்களுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கலாம். உங்க உண்மையாத பலத்தை உங்களுக்கு உணர்த்தலாம். அல்லது ஒரு புதிய பாதையை உங்களுக்கு காட்டலாம். அந்த துன்பத்தையே ஒரு படிக்கட்டா மாத்தணும். வாவ்! நம்ம அக உலகம் புற உலகம்னு பார்த்துட்டு இப்ப நம்ம செயல்களுக்கு வரோம். 8வது விதி ரொம்ப சிம்பிள். செய்யும் பணியை தியானமாகச் செய். ஆமா. ஆனா ஒரு டென்ஷனான கால் சென்டர் வேலையிலயோ இல்ல டார்கெட் பிரஷர் இருக்கிற சேல்ஸ் வேலையிலயோ எப்படி தியான மனநிலை கொண்டு வர முடியும்? அது சாத்தியமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. தியானம்னா கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு மட்டும் நாம நினைச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லையா? இல்ல. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்த வேலைய செய்யணும்னு முடிவு பண்றீங்களோ அந்த வேலையில உங்க முழு கவனத்தையும் முழு ஈடுபாட்டையும் கொடுங்க. அதுதான் தியானம். ஓ! ஒரு கால் சென்டர் ஊழியர் அடுத்த கால் எப்போ வரும்னு கவலைப்படாம இப்ப பேசிட்டு இருக்கிற வாடிக்கையாளரோட பிரச்சனையில முழு கவனத்தையும் செலுத்தினா அது தியானம். சரி. ஒரு சேல்ஸ் பர்சன் டார்கெட்டை நினைச்சு பயப்படாம இப்ப சந்திக்கிற வாடிக்கையாளரோட தேவைய முழுசா புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா அது தியானம். வேலைய வெறும் வேலையா பார்க்காம ஒரு வழிபாடா, ஒரு அர்ப்பணிப்பா செய்யும்போது அந்த வேலையோட தரம் உயரும், உங்க மனசும் அமைதியாகும். இதுவரைக்கும் பார்த்த 8 விதிகளும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா இது எல்லாம் ரொம்ப இறுக்கமா கடைபிடிக்க ஆரம்பிச்சா அதுவே நமக்கு ஒரு சுமையாகிடுமே. ஆமா. ஒருவேளை இந்த விதிகளை மீறிட்டா குற்ற உணர்ச்சி வந்துருமே. சரியா புடிச்சிங்க. அதுக்கு தான் 9வது விதி. கோட்டை போடு, கோட்டச்சுவர் வேண்டாம். கோடு போடணும், சுவர் கட்டக்கூடாது. அதேதான். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த விதிகள் எல்லாம் உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டிகள் தானே தவிர மீறவே முடியாத சிறைச்சுவர்கள் இல்ல. ஒரு ஹைவேல நடுவுல தடுப்பு சுவர் இருந்தா அந்த பக்கம் போகவே முடியாது. ஆனா ஒரு கோடு மட்டும் போட்டிருந்தா தேவைப்பட்டா ஒரு அவசரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு திரும்ப நம்ம பாதைக்கு வந்துடலாம். அதேதான். இந்த விதிகளும் அந்த கோடு மாதிரி தான். இது ஒரு நெகிழ்வான ஒழுக்கம், ஒரு ஃப்ளெக்சிபிள் டிசிப்ளின். சில நேரங்கள்ல சில காரணங்களுக்காக நீங்க இந்த விதிகளை மீற வேண்டிய சூழல் வரலாம். பரவாயில்ல. அப்ப குற்ற உணர்ச்சி தேவையில்லை. தேவையில்லை. ஆனா மீறுவதே ஒரு பழக்கமா ஆக்கிக்க கூடாது. திரும்பவும் உங்க பாதைக்கு வந்துடணும். இப்படி இருந்தாதான் நாம அமைச்ச விதிகளே நம்மள சேதப்படுத்தாம நமக்கு உதவியா இருக்கும்.
அருமை. இதுவரைக்கும் பார்த்த 9 விதிகளும் தனிப்பட்ட நம்ம வாழ்க்கைய, நம்ம மன அமைதிய, நம்ம உறவுகளை சரி செய்ய உதவுது. ஆனா ஒரு தனிமரம் தோப்பாகாதே. உண்மைதான். நாம எல்லாரும் நல்லா இருந்தா தான் இந்த உலகமும் நல்லா இருக்கும். அந்த பெரிய பார்வைக்கு நம்மள கூட்டிட்டு போறது தான் இந்த கடைசி 10வது விதி. சர்வதேச எல்லைகளை ஒரு பொது அமைப்பிடம் ஒப்படைத்தல். ம், இது திடீர்னு தனிநபர் வாழ்க்கையிலிருந்து உலக அரசியலுக்கு தாவுதே. ஆமா. இந்த தாவுதல் தான் இந்த தத்துவத்தோட உச்சம். ஒரு மனுஷன் தன்னை முழுமையா சரி செஞ்சுக்கிட்டா அவனோட பார்வை இயல்பாகவே விரிவடையும். அவன் தன்னோட குடும்பத்தை, சமூகத்தை, நாட்டை, ஏன் இந்த உலகத்தையே பத்தி யோசிக்க ஆரம்பிப்பான். இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் தன்னோட ராணுவத்துக்காகவும் எல்லை பாதுகாப்புக்காகவும் செலவு பண்ற பணம் ஒரு மிகப்பெரிய விரயம். ஆமா, அதுல சந்தேகமே இல்ல. ஒரு காலத்துல கலிங்கம் கொண்டான்னு சொல்றது வீரமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம போய் இன்னொரு நாட்டை பிடிச்சா உலகம் நம்மள பாராட்டுமா? நிச்சயம் பாராட்டாது. அது ஆக்கிரமிப்புன்னு தான் சொல்லும். அதேதான். அப்போ இந்த ராணுவங்கள் எதுக்கு இருக்கு? ஒரு நாட்டை கேட்டா அவன் தாக்குனா பதிலுக்கு தாக்குன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட கேட்டா இவன் தாக்குனா பதிலுக்கு தாக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு முடிவே இல்லாத பயத்தின் அடிப்படையிலான விளையாட்டு. கரெக்ட். இதுக்கு தீர்வா ஒரு யோசனை முன்வைக்கப்படுது. எல்லா நாடுகளோட எல்லை பாதுகாப்பையும் ஐக்கிய நாடுகள் சபை மாதிரி ஒரு பொதுவான அமைப்பு கிட்ட ஒப்படைச்சிடணும். ஓ, அந்தந்த நாட்டுல இருக்கிற ராணுவத்தை விவசாயம், உள்கட்டமைப்பு, பேரிடர் மேலாண்மை மாதிரியான ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். இது கேட்கவே ரொம்ப புரட்சிகரமான யோசனையா இருக்கு. ஆனா இது சாத்தியமா? நாடுகள் இதை ஏத்துக்குமா? அதுதான் இங்க இருக்கிற சவால். தனிநபர் சர்வதேச நீதிமன்றத்துல வழக்கு போட முடியாது. ஒரு நாடு தான் இன்னொரு நாடு மேல வழக்கு போட முடியும். அதனால இந்த யோசனையை எப்படி சட்ட ரீதியா முன்னெடுத்து செல்லலான்னு அந்த சோர்ஸ்ல யோசிச்சுட்டு இருக்கிறதா குறிப்பிடப்படுது. இது ஒரு கனவா இருக்கலாம். ஆனா எல்லா பெரிய மாற்றங்களும் ஒரு கனவுல இருந்து தானே தொடங்குது. உண்மைதான். ஆக இந்த 10 விதிகளும் நம்ம அகமனதை ஒரு குழந்தையா ஏத்துக்கிறதுல ஆரம்பிச்சு, நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி உலக அமைதி வரைக்கும் ஒரு முழுமையான பார்வையை நமக்கு கொடுக்குது. ஆமா, இது ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா இந்த 10 விதிகளுமே நம்ம வாழ்க்கைய செயலற்ற நிலையில், அதாவது பாசிவ் ஸ்டேட்ல இருந்து செயல்திறன் மிக்க நிலைக்கு, ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாத்துறதுக்கான கருவிகள் தான். நம்ம வாழ்க்கையை நாமளே தேர்ந்தெடுக்க உதவுது. ஆமா, நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க, மத்தவங்களை எப்படி நடத்துறீங்க, கஷ்டங்களை எப்படி அணுகுறீங்கன்னு எல்லாத்தையும் இது உணர்வு பூர்வமா தேர்ந்தெடுக்க உங்களுக்கு உதவுது. கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த 10வது விதி ரொம்ப பெருசா உலக அரசியல் மாதிரி தெரியலாம். ஆனா அது 5வது விதியான அனைவரையும் நண்பர்களாக கருதுங்கிற அடிப்படையில தான் இருக்கு. தனி மனிதர்கள் ஒருத்தர் நண்பரா பார்க்க ஆரம்பிச்சா நாடுகள் இணையான பகை குறையும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிற ஏதாவது ஒரு உறவுல அல்லது ஒரு சூழ்நிலையில இந்த எல்லாரும் நண்பர்கள்தான்ங்கிற ஒரே ஒரு விதியை மட்டும் நீங்க செயல்படுத்தினா, நீங்க செய்யக்கூடிய முதல் சின்ன செயல் என்னவா இருக்கும்?